ஹே மக்களே, இங்கே பாருங்கள். இந்த ரோடு தான் நாங்கள் வந்துட்டு ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பார்த்துக்குங்க, ஃபுல்லும் காடாகவே இருக்கிற இடம் தான் இது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோடு தான் நாங்கள் ரெகுலராக டெய்லியுமே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட எரியறது கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. பட் இந்த ஈபியில் வந்துட்டு இங்கே இருக்காங்களா இல்லையான்றது கூட எங்களுக்கு வந்துட்டு தெரியறதில்ல. இந்த மாதிரி வீடியோஸை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டெருமை வருதா இல்லை சிறுத்தை வருதா அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களே பாருங்கள், இவ்வளோ இருட்டாக இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு டெய்லியும் எங்கள் வாழ்க்கையை வந்துட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், இப்போது ஒரு குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா கூட இந்த வழியில் தான் வரணும். ஒரு வயசானவங்க இந்த ரோட்டில் தான் நடந்து வரணும். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக ரோடு வசதியும் கிடையாது, ஒரு இந்த வசதியும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளேருந்து என்ன வந்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு எங்கள் உயிருக்கு வந்துட்டு உத்தரவாதமே கிடையாதுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாக எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாறுதல் கிடைக்குமா அப்படின்றத வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இப்போ கூட அங்கேருந்து ஒருத்தர் வராரு பாருங்கள். இதே வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு ஒரு வயசானவங்க வந்தாங்கன்னா இந்த வழியில் வர முடியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைட் இல்லாமல் இந்த ரோடில் வர முடியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் கீழே போய் காட்டுறேன் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.